வணக்கம். ஐநா சபையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா ராஜரத்னம் கண்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஆஸ்திரேலிய தேர்தல் குறித்து ஐயாவிடம் சில விளக்கங்களை கேட்பதற்காக இணைந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் மணி. இந்த ஆஸ்திரேலிய தேர்தல் அதோட முக்கியத்துவம் என்னங்க ஐயா? அது ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி நமக்கு கனடாவுடைய தேர்தல் முடிஞ்சது. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சது. சிங்கப்பூர் தேர்தல் சிங்கப்பூர் தேர்தலும் 2 நாள் முன்னாடி முடிஞ்சது. இந்த 3 இடங்கள்ல 2 இடத்துல நாம எதிர்பாராத முடிவு வந்துச்சு. சில மாதங்களுக்கு முன்பு ட்ரம்ப்புடைய வருகைக்கு முன்னாடி இந்த தேர்தல்கள் நடந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னைக்கு வென்றவர்கள் வென்றிருக்க மாட்டார்கள். கனடாலையும் வென்றிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா கிடையாது. கனடாவில் இன்னைக்கு வந்திருக்க பிரதமர் அவர் காட்சியிலேயே இல்லை. சரிங்க. மார்ச்சுக்கு முன்னாடி, மார்ச் தொடக்கத்துக்கு முன்னாடி அப்படி ஒருத்தர் இருக்கிறதே உங்களுக்கு எனக்கெல்லாம் தெரியாது. அவர் ஒரு டெக்னோக்ராட். ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதனால அவர்கள் கனடாவில் இருந்த அந்த ஆட்சியாளர்கள் பல ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி தான் ட்ரம்ப் வருவதற்கு முன்பு வரை கனடாவினுடைய அரசியல் களம் இருந்துச்சு. அதை அப்படியே மாற்றி இன்னைக்கு ஆட்சியில் இருந்தவர்களுக்கு இன்னொரு லீஸ் ஆஃப் லைஃப், இன்னொரு மேண்டேட்டை புதுப்பிச்சிருக்காங்க அந்த நாட்டு மக்கள். இங்கே ஆஸ்திரேலியாவில் இங்கே இருந்தவர்களும் லிபரல் கட்சியை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய பிரதமர் ஆந்தனி ஆல்பனீஸ்ன்னு சொல்லிட்டு ஒருவர். அவரும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் பெரிதாக இல்லாத ஒரு சூழல். அவர்கள் இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்தார்கள். அங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குது. பொருளாதார ரீதியாக ஆஸ்திரேலியா கஷ்டப்படுது. அவர்களுக்கு ஹவுசிங் ஒரு பிரச்சனையாக இருக்குது அந்த இடத்துல. கனடாவிலையும் ஹவுசிங் பிரச்சனை. அது குடியேறவர்களுக்கால, அவர்களால் இமிகிரன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனை. இங்கே இருப்பவர்களுக்கே போதுமான அளவு ஒரு ஹவுசிங் ஒரு பிரச்சனையாக இருக்குது. பொருளாதாரம் இன்னும் மேம்படணும். அவர்களுக்கு சீனாவிலிருந்து ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இவர் பதவியில் தான் இருக்கார், ரொம்ப நாளாக பதவியில் இருக்கார். அதனால் அவரை பெரிய அளவில் மக்கள் பெரிய ஆதரவு தந்து அவர் அங்கே வச்சுருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் எதிர்கட்சி பலமாக இருந்துச்சு. எதிர்கட்சிகள் வலதுசாரி கட்சியை சேர்ந்தவர்கள். கனடாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, கனடாவில் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மார்க் கார்னி பிரதமர் ட்ரம்ப்பை எதிர்த்தே பேசினார் பிரச்சாரத்தின் போது. சரிதானா? ஆஸ்திரேலியா மிகப்பெரிய வரி விதிப்புக்கு ஆளாயிருக்கு நம்ம ட்ரம்ப்புடைய இந்த நிர்வாகத்தின் கீழ். அவர்கள் அங்கிருந்து வரக்கூடிய அவர்கள் ரொம்ப துன்பப்படுகிறார்கள் இந்த வரி விதிப்புக்கு பிறகு. ஏன்னா அவர்கள் அமெரிக்காவை அவருடைய தோழமை நாடாக, நட்பு நாடாக ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தவங்க. அப்படி நடந்துக்கல ட்ரம்ப் நிர்வாகம். அவர்களுக்கு தனியாக ஒரு 57 நாடுகளுக்கு வரி விதிச்சிருக்கு. அதில் ஒரு நாடு நம்ம ஆஸ்திரேலியா. இது தவிர எல்லா நாட்டுக்கும் 10% வரி விதிப்பு என்பது உண்டு. அலுமினியம், ஸ்டீல், ஆட்டோ பார்ட்ஸ் இந்த 25% அப்படின்ற. அதனால நட்பு நாடான்றது கேள்வியாக இருந்துச்சு. இந்த ஆல்பனீஸ் அவர் பெரிய அளவில் ஆதரவு, அவர் தற்கால ஆட்சியாளர்ன்றதுனால அவருக்கு ஆன்டி இன்கம்பன்சி அதெல்லாம் இருந்துச்சு. அவர் மார்க் கார்னி மாதிரி ட்ரம்ப்பை எதிர்த்து அவர் பெரிதாக பேசவில்லை. ஆனால் அவர் ஒரு நிலையான தலைவர். இவரிடம், அதாவது ஆங்கிலத்தில் சொல்வதனால், he is a safe pair of hands. இவரை நம்பத்தகுந்த ஒரு தலைவர். இவர் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சவால்களை சமாளிக்கக்கூடிய திறன் படைத்த ஒரு தலைவர் உண்டென்றால் இவர்தான் அப்படின்ற முடிவுக்கு மக்கள் வரா மாதிரி அவருடைய பேச்சும் அவருடைய பிரச்சாரமும் அமைந்தது. அவர் ட்ரம்ப்பை பேசவே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில இவர் தான் அப்படின்ற மாதிரி தன்னை பிளேஸ் பண்றாரு. ஆமா, அந்த சூழல்ல அவர் என்ன சொல்றார், நான் இவ்வளவு நாள் ஆண்டிருக்கேன், இந்த பிரச்சனைகள் எல்லாம் நாம சமாளிக்கலாம், நீங்க என்னோட ஒற்றுமையாக இருந்தீர்கள்னா பண்ணலாம் அப்படின்றார். இவரை எதிர்த்து நின்ன டட்டன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 54 வயது எதிர்கட்சி தலைவர், வலதுசாரி கட்சியை சேர்ந்தவர். அவருடைய கேம்பெயின் அவர் நல்லா நடத்தாதது மட்டுமல்ல, அவர் என்ன பண்ணாரு, ட்ரம்ப்புடைய சில சித்தாந்தங்களை அவர் தன்னுடைய பிரச்சாரத்தில் வைத்தார். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்க ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய, குடியரசுக் கட்சியினுடைய பிரதான கொள்கை என்னன்னா மினிமல் கவர்மெண்ட். அரசு ரொம்ப குறைவா இருக்கணும். ஸோ மினிமம் கவர்மெண்ட், மேக்சிமம் கவர்னன்ஸ். இப்போ பொதுத்துறையை அவர்கள் பெரிதாக ஆதரிப்பதில்லை. பொதுத்துறையை நோக்கி அவர்கள் திரும்ப மாட்டார்கள். பொதுத்துறையில பணியாற்றுபவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும்னு நினைப்பாங்க. அரசு குறைவா இருக்கணும். உங்களுக்கு அரசு உங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது, உங்க முகத்துக்கு நேரா இருக்கக்கூடாது. இதுதான் ரிப்பப்ளிக்கன் தத்துவம். இது ரேகன் பண்ணார். அவர் தான் சமீப காலங்களில் மிகப்பெரிய பாப்புலர் ரிப்பப்ளிக்கன். உண்மையிலேயே அந்த குடியரசு கட்சியினுடைய தத்துவத்தை அவர் கொண்டு வந்தார். இவர் இந்த டட்டன், ஆஸ்திரேலியாவுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தார் டட்டன். அவர்
பொதுத்துறை ஊழியர்களை நாம் குறைக்க வேண்டும்னு சொன்னார். இதைத்தான் இலான் மஸ்க் அங்க பண்ணிட்டு இருக்கார். 75,000 அரசு ஊழியர்களை அவர்கள் வேலையை விட்டு அனுப்பிவிட்டார்கள். நீங்களே போங்க, உங்களுக்கு 8 மாதம் சம்பளத்தை நாங்க தந்துடுறோம், இல்லைன்னா நாங்க அனுப்பிடுவோம் உங்களை, பார்த்துக்கங்கன்னு சொல்லி 75,000 பேர் போயிட்டாங்க. பல இடங்கள்ல நிதி ஆதரவை குறைச்சு பணியிடங்கள், பணியாளர்கள் அவர்களுடைய எண்ணிக்கை குறைத்து அரசை குறைக்கும் முயற்சியில் ட்ரம்ப் நிர்வாகம் ஈடுபட்டு இருக்கு. பல பேருடைய வயிற்றில் புளியை அது கரைக்கிறது, பல பேருடைய வாழ்வாதாரங்களை அது நிர்மூலமாக்கி விட்டது. இந்த இடத்துல ஆஸ்திரேலியால தொடக்கத்துல ட்ரம்ப் மாதிரி பொதுத்துறை நிறுவன ஊழியர்களினுடைய எண்ணிக்கையை நாம் குறைக்க வேண்டும்ட்டு இவர் பேசிட்டார். அதை யாரும் ரசிக்கல. ஏன்னா ட்ரம்ப் எடுத்த அதிரடி முடிவுகள்னால பங்கு சந்தை மேலும் கீழும் தாறுமாறாக போய் பல ஆஸ்திரேலியன்ஸினுடைய சேமிப்புகளை பதம் பார்த்து விட்டது. அவர்கள் அஞ்சு விட்டார்கள். ஐயோ, நாம ரிட்டையர்மெண்ட் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம், இந்த நேரத்துல நமக்கு ஒரு நிலையான வருவாய். ஏன்னா அங்க நிறைய பங்குல முதலீடு பண்ணிருக்கோம். ஆமா ஆமா, அமெரிக்கன் எக்கானமியில நிறைய பேர் பணம் போடுவாங்க. இந்தியர்களே நிறைய பேர் போட்டிருக்காங்க. இங்க இருந்தே நீங்க போடலாம், அந்த பங்கு சந்தையில நீங்க பணம் முதலீடு பண்ணலாம். நம்ம நாட்டில் பல பேர் பண்ணியிருக்காங்க, உலகம் முழுக்க பண்றாங்க. அதுதான் உலகத்திலேயே இருக்க மிகப்பெரிய பங்கு சந்தை. அதனால அஞ்சி போய்விட்டார்கள். இவர் இப்படியெல்லாம் சொன்ன உடனே இவர் மேல இருந்த அந்த மரியாதை இவர் அச்சமாக மாறிவிட்டது. ஸோ அதனால எந்த எதிர்க்கட்சி வலுவாக இப்ப இருக்கக்கூடிய இந்த இடதுசாரி கட்சியை கீழறக்கி விட்டு வருவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்ததோ, அதனுடைய தலைவர் சில தவறான ட்ரம்பினுடைய அணுகுமுறையை தன்னுடைய அணுகுமுறையாக தேர்தல் களத்தில் அவர் பிரதிபலித்ததனால் அவருக்கு போதுமான அளவு சேதம் வந்துவிட்டது. அவர் அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணும் பொழுது இட் வாஸ் டூ லேட். இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் ஆந்தனி ஆல்பனீஸ் ஒரு நல்ல ஒரு கண்ணியமான ஒரு தலைவர். அவர் தலைமையில் ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய தவறு எதுவும் நடந்துள்ள, பெரிய பொருளாதார வீழ்ச்சி எதுவும் வந்துள்ள. அவர் ட்ரம்பை பற்றி பேசாமலேயே அவர் சொன்னதெல்லாம் அமெரிக்க ஆஸ்திரேலிய உறவு சீர்பட வேண்டும், அதை சீர்படுத்துவது என்பது இந்த சமகால சிக்கல்களில் எப்படி வழி நடத்தணுங்கிறத முன்வைக்கிறார். ஆமாம், அவர் அதை பண்ண முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமாம், இது ஒரு துன்பமான நேரம், இந்த நேரத்தை நம்ம கடந்துருவோம். இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேம்பெயின் அவர் நடத்தினார். ஒரு ஏற்கனவே பிரதமராக இருக்கிறார், நாடறிந்த நல்ல ஒரு முகம் அவர். அதனால அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். ஆனால் அவர் ஆட்சிக்கு திரும்பி வருவாருன்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி நினைச்சிருக்க மாட்டோம். ஒரு 3 மாதம் முன்னாடி ஆஸ்திரேலியா ரொம்ப தொலைவில் இருக்கு அமெரிக்கர்களுடைய எண்ணத்தில். ரொம்ப ஒரு உலகத்தோடைய வேற ஒரு கோடியில் இருக்கு. நமக்கே கூட அது ஒரு கோடி, அமெரிக்காவுக்கு அது ஏதோ ஒரு கோடியில் இருக்கு. ஆஸ்திரேலியர்களுக்கு அமெரிக்க உறவும் அமெரிக்க வர்த்தகமும் அமெரிக்க நேசமும் தேவை. அவர்கள் இந்த இந்து மாக்கடலில் இருப்பதனால் அவர்களுக்கு யாருடைய ஆதரவெல்லாம் தேவையோ அத்தனை ஆதரவும் அவர்கள் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அவர்கள் பாதுகாப்பு ரீதியாக அவர்கள் அஞ்சுவது சீனாவை எண்ணி. சீனா ஒரு பெரிய இராணுவ கடற்படை வச்சிருக்கு. ஆஸ்திரேலியா கடற்படையும் ரொம்ப வலுவாக இருக்கு. ஆஸ்திரேலியா 2-3 பிராந்திய அமைப்புகளில் தன்னை உறுப்பினராக சேர்த்துருக்கு. ஏக்கஸ்ன்னு ஒன்று, ஆஸ்திரேலியா, யுனைடெட் கிங்டம், ஜப்பான், அமெரிக்கா, இந்த 4 பேர் கொண்டது. அதை பற்றி ஒரு சமீப காலங்களில் கேட்கும் பொழுது அப்படின்னா என்னன்னு கேட்டார் ட்ரம்ப். அது சொன்ன உடனே எஸ் அது ஆஸ்திரேலியாவில் அடுத்த சந்திப்பு நடக்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் அது முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். அதனால ஆஸ்திரேலியர்கள் எப்பவும் அமெரிக்க நிர்வாகத்தினுடைய சிந்தனையில் இருக்கணும்ட்டு அவர்கள் நிறைய எண்ணுபவர்கள். அவர்களுடைய பாதுகாப்பு அமெரிக்கர்களோடவும் மேலை நாடுகளோடவும் தங்களுடைய பாதுகாப்பை அவர்கள் பிணைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய அளவில் பாதுகாப்பு தரக்கூடிய நாடாக அவர்கள் பார்ப்பது அமெரிக்கா. அதனால இந்த ட்ரம்ப் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த குளறுபடி, இந்த அமளி, இதுல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் இப்போ ஆட்சியில் இருக்கவர் தான் அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால அவர் வந்துட்டார். அவரும் இப்போ கொஞ்ச நாள்ல திருப்பி பிரதமராக. ஆஸ்திரேலியாவில் தேர்தல் முடிவுகள் அப்படி ஒரு சார்பா இருக்கா, இல்ல போட்டி ரொம்ப நெருக்கமான முடிவுகளை தான்? இல்ல ஒரு சார்பா தான். நல்ல செல்வாக்கோட வந்திருக்காரு அவர். எதிர்கட்சி ரொம்ப இட் பீன் மால்ட். அவர் எதிர்கட்சி தலைவர் அவரே தோத்து போயிட்டார். அதே மாதிரி தான் கனடாவிலையும் எதிர்கட்சி தலைவர் அவருடைய சொந்த தொகுதியில் தோற்று போய்விட்டார். கடுமையான தோல்வி. ஸோ அதனால மக்கள் ஹவ் ஸ்போக்கன் வெரி ஸ்ட்ராங்லி. அவர்கள் எதிர்பார்ப்பது என்னன்னா, சேஃபாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு, நிலைக்குலையை செய்வது, இதெல்லாம் எங்களால் தாங்க முடியாது. இதெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், எங்களுக்கு வயதாயிட்டு இருக்கு,
ஒரு நிதானமான ஒரு அணுகுமுறை தேவை. அதை யார் தருவா? இவர் தான் தருவாருன்னு நினைக்கிறாங்க. இவர் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அவர் ட்ரம்ப் மாதிரி பேசினார்னா நாடு படுற பாட பார்த்த பிறகு எந்த ஆஸ்திரேலியனாவது அவர்கிட்ட தன்னுடைய வருங்காலத்தை அவர் கையில் ஒப்படைப்பானா? அப்போ ஒரு அதிரடியான தலைவர்களை வந்து இந்த நாடுகள் நிராகரிக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு நிதானமான, அதாவது நீங்க ரொம்ப ஒரு ஷேக் பண்ணணும், அந்த அளவுக்கு மந்தமா இருக்கு நாடு, ஒரு புதிய தலைமை வரணும், ஒரு புதிய சிந்தனை வரணும், அதிரடியான சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த மாதிரி தான் நடந்துச்சு அமெரிக்காவில். அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் ஒரு மந்தகதியில் இருந்துச்சு, விலைவாசி உயர்வு தாறுமாறா இருந்துச்சு, இன்னும் இருக்கு. அப்புறம் அவர்களுடைய எல்லைகள் பாதுகாப்பாக இல்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மெக்சிகோ வழியாக வந்து அமெரிக்காவுடைய கதவை தட்டுவது நடந்து கொண்டிருந்தது. இதற்கு முன்பு இருந்த ஜனநாயக கட்சி ஆட்சி அதை பற்றி பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை. இவர் வந்த உடனே இவர் எடுத்த முடிவில் இன்னைக்கு என்ன நடந்துருச்சுன்னா, 1960களில் எத்தனை பேர் இந்த மாதிரி சட்டவிரோதமாக அமெரிக்காவுள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்களோ அந்த எண்ணிக்கைக்கு வந்துருச்சு. ஒரு நாளைக்கு 10,000 பேர் வந்து அமெரிக்காவுடைய எல்லைகளை தட்டி கொண்டிருந்தது போக ஒரு மாதத்துக்கே 8,000 பேர் தான் வரான். அப்போ அவர் பெரிய அந்த மாதிரி ஒரு தலைவரை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவர் ஒரு சாதனை மட்டும் பண்ணிட்டார். இந்த எல்லைகளை பாதுகாப்பது என்பது அது ஒரு பெரிய சாதனை, அதை அவர் செய்து விட்டார். பணவீக்கத்தை இன்னும் குறைக்கவில்லை, விலைவாசியை இன்னும் அவர் குறைக்கல. இந்த நாடுகளில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர்கள் அவ்வளவு பெரிய பொருளாதாரம் கிடையாது, அமெரிக்கா அளவுக்கு பெரிய பொருளாதாரம் கிடையாது. இவர்களுடைய எல்லைகளை யாரும் தட்டி கொண்டதும் இல்லை. ஆஸ்திரேலியாவுக்கு யாரு சட்டவிரோதமாக உள்ள போயிட்டு இருக்காங்க? இத்தனை பேர் போறாங்களா? இல்லை. அங்க ஒரு நாளைக்கு 10,000 பேர் வந்து நின்றுட்டு இருந்தான். இங்க வருஷத்துக்கே 10,000 பேர் வருவானான்னு தெரியாது. அதே மாதிரி தான் கனடாவும். ஸோ அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரம்ப் மாதிரி ஒரு தலைவர் தேவைப்படுற ஒரு சூழல்ல அந்த ரெண்டு நாடுகளுமே இல்லை. அவர்களுக்கு தேவை வந்து ஒரு நிதானம். இன்னைக்கு இருக்கிற இந்த பாதிப்புகள்ல இருந்து தங்களை காப்பாற்றி ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி இருக்கக்கூடிய. அப்சல்யூட்லி. அவர்களுக்கு தேவை ஒரு பஃபர். நீங்க சொன்ன மாதிரி ஷாக் அப்சர்வர் மாதிரி ஒரு பள்ளத்துல இறங்குனா அதிகமாக நம்முடைய உடம்பு கொலுங்காத அந்த போக்குவரத்து நடக்கணும். அதை தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதுதான் நடந்திருக்கு ஆஸ்திரேலியாவில். ஹீஸ் அ சேஃப் பேர் ஆஃப் ஹேண்ட்ஸ். அவர்களும் வந்து தங்களுடைய உறவுகளை சீர்படுத்திக்குவாங்க. எனக்கு என்னமோ வந்து அதாவது ட்ரம்ப் தான் என்னெல்லாம் நினைச்சாரோ அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். அதனால இனிமேல் அங்கிருந்து இதுக்கு மேல மோசமாக நிலைமை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இன்னும் இறங்கி தான் வருவார். அது அவருக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா நாடுகளுக்குமே தங்களோட பொருளாதாரம் பற்றி ஒரு அச்சம் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா உங்களுடைய மக்கள் வந்து சரியாக சாப்பிடவில்லை, அவர்களுக்கு சரியான வேலை இல்லை, அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள்னா உங்களுக்கு ஆபத்து இல்லை. ஆமா, இப்போ நம்மளை போன்ற வளரும் நாடுகள் வந்து வளர்ந்த நாடுகளை பார்த்து ரொம்ப வியக்கிறோம். ஆனால் இப்போ ட்ரம்ப் மாதிரி ஒரு அதிபர் வந்த உடனே அந்த நாடுகளுக்குள்ள ஏற்படுகிற எதிர்வினைகள், அச்சம், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது. அவங்களுக்கு நம்முடைய பொருளாதாரம் அந்த அளவுக்கு இன்னும் முழுமையாக குளோபலைஸ் ஆகலை. அவர்களுடைய பொருளாதாரம் எல்லாம் நிறைய வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு உலக பொருளாதாரத்தோட. நாம வந்து ஒரு பெரிய உள்நாட்டு சந்தையே வச்சிருக்கோம். நாம பல நேரங்களில் நம்மளுடைய உள்நாட்டு சந்தை தான் நம்மளை காப்பாத்துது. நாம அதிகமான கார்கள் இங்கேயே விற்கிறோம். நம்ம வெளிநாட்டில் காரை அனுப்பணும் அப்படின்ற ஒரு நிலைமை நமக்கு இல்லை. அது அடுத்த கட்டம். இப்போ ஆஸ்திரேலியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கனடாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இக்கானமியாகவே இருக்குது. அவர்களுடைய பொருளாதாரம் ஒரு சின்ன பொருளாதாரம். அவர்களால் அவர்களுக்குரிய ஒரு அளவுக்கு தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக்க முடியும். அவர்களுடைய சந்தை சின்ன சந்தை. அதனால் அவர்கள் வெளியில் ஒரு பெரிய சந்தையை நோக்கி அவர்களுடைய ஆற்றலை, அவர்களுடைய சக்தியை அவர்கள் திருப்புகிறார்கள். நாமும் அந்த மாதிரி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படி வந்து இப்போ வந்து சீனாவை எடுத்துங்க. சீனா அந்த இடத்துக்கு வந்து அதோடைய பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரத்தோட, மேலை நாடுகளுடைய பொருளாதாரத்தோட, உலக பொருளாதாரத்தோட பின்னி பிணைஞ்சிருச்சு. அங்கே மார்க்கெட் இல்லை, சந்தை இல்லைன்னா சீனாவுக்கு ஒரு அடி விழும். நாம் அந்த அளவுக்கெல்லாம் வர்த்தகம் பண்ணலை. நாம் பண்ணுற வர்த்தகம் ரொம்ப குறைச்சல். அமெரிக்காவோட நம்ம பண்ணுற வர்த்தகம் ஒரு $130 பில்லியன் தான் நம்ம பண்ணுறது. அது நமக்கு ரொம்ப முக்கியமானது. நாம் வந்து ஒரு பொருளாதார ஒப்பந்தத்தை எட்டக்கூடிய நிலையில் நெருங்கி வந்திருக்கிறோம். அதை நம்ம செஞ்சுருவோம் இன்னும் கொஞ்சம் நாளில். நமக்கு 26% தான் வரி விதிப்பு. வி காட் ஆஃப் லைட்லி. ஆனாலும் நம்ம இங்கிருந்து நிறைய மருந்துகள், மாத்திரைகள். அப்போ இந்த குளோபலைஸ்ட் எக்கானமியில் ஒரு நாட்டில் ஏற்படுகிற ஏதாவது ஒரு சிக்கல் வந்து மற்ற நாடுகளையும் பாதிக்கக்கூடிய அளவில் தான் அந்த பொருளாதாரம். ஆமாம், சங்கிலி சிக்கல் தான் அது. இப்போ நீங்கள் அந்த நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா,
அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட 6 லட்சம் வேலை வாய்ப்புகள் அமெரிக்காவை விட்டு அந்த மீதி நாடுகளுக்கு குடிபெயர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. நீங்க எல்லைகளை கடந்த ஒரு வர்த்தகம் நடத்தினா அதுவும் முழுமையா உங்களுக்கு ஆதாயமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி தண்ணி தன்னுடைய கீழே நோக்கி பாயுமோ அது மாதிரி நீங்க ஒரு தொழில் முனைவர்னு வச்சுக்குவோம். தொழில் முனைவோர்னா என்ன நீங்க பண்ணுவீங்க, எங்க உங்களுக்கு லேபர் சீப்பா இருக்கோ அங்க போயிடுவீங்க. இப்போ நான் கார் தொழிற்சாலை வச்சிருக்கேன் அமெரிக்காவில், இதே தொழிற்சாலையை நான் மெக்சிகோவில் வச்சேன்னா இன்னும் மலிவாக என்னால் காரை பண்ண முடியும்னா நாங்கள் போயிடுவேன். பல தொழில்கள் அந்த மாதிரி குடி போய் மெக்சிகோவுக்கு போயிடுச்சு. அதுதான் ட்ரம்ப் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாத நீங்கள் வர்த்தகம் பண்ணீங்கன்னா அது அமெரிக்காவினுடைய தலையில தான் விடியுது. ஏன்னா இங்கே இருக்கவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அதை நான் சரி பண்ண போகிறேன். இந்த தொழில்கள் நம்மளுடைய எல்லைகளை விட்டு வெளியே போகாத நான் பாதுகாக்க போகிறேன். இந்த தொழில்கள் திருப்பி இங்கே வரணும், இங்கே மேனுஃபேக்சரிங் நடக்கணும், இங்கே நாம் அந்த 6 லட்சம் வேலைகள் போச்சு இல்லையா, அந்த மாதிரிலாம் இனிமேல் நடக்கக்கூடாது, அதுக்காக நான் எடுத்திருக்க முடிவு தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த அதிபர், ஏன்னா இவர் ஏற்கனவே அதிபராக இருந்தவர் தான் ஐயா. இப்போ இந்த அதிபருடைய தலைமையில் தற்போதைய சூழலில் இருக்கிற சவால்களை ஆஸ்திரேலியா ரொம்ப எளிதாக எதிர்கொள்ளும் அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்களா? இதை ஒரு இறுதி கேள்வியாக முன்வைக்கிறேன். ட்ரம்ப்போட எதுவும் எளிதாக இருக்காது. அவர் எப்போ உங்களை பாராட்டுவார், எப்போ உங்களை கீழே தூக்கி போட்டுருவார்னு தெரியாது என்ன. அதனால் அது எளிதாக எதுவும் இருக்க போகிறதில்லை. ராஜாங்க உறவுகள் எப்போவுமே எளிமையானவை கிடையாது. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒரு தலைவருக்கு இன்னொரு தலைவரை பிடிக்குதுன்றதுனால சில நேரங்களில் அது எளிதாகலாம். ஆனால் ஒருத்தர் பிடிக்குதுன்ற காரணத்தினாலே ராஜாங்க உறவுகள் எல்லாமே சீர் பண்ணிட முடியாது. அதில் ஒவ்வொரு நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட்ஸும் இருக்கும். 2 இன்ட்ரெஸ்ட்ஸும் எப்போ 2 பேருமே வெல்ல முடியும், நாம் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தோம்னான்ற ஒரு எண்ணம் 2 பேருக்கும் வந்துருச்சுன்னா வெல்லலாம். இன்னைக்கு ட்ரம்ப் எடுத்திருக்க முடிவுகளில் அமெரிக்கா மட்டும்தான் வெல்ல முடியும். ஆனால் அப்படி வெல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமே, ட்ரம்ப் வருகைக்கு பிறகான ஒரு அச்சம் ஆஸ்திரேலிய தேர்தலில் எதிரொலித்துள்ளது அப்படின்னு சொல்லி? கண்டிப்பாக அது நான் சொன்னேன். இல்லைன்னா இவர் இப்போ பிரதமராக திருப்பி வந்திருக்கிறவர், அவர் திருப்பி வருவாருன்ற எண்ணமெல்லாம் நீங்கள் 3 மாதம் முன்னாடி கிடையாது. அவருடைய எதிர்க்கட்சி அந்த வலதுசாரிகள் தான். இவர் ஆட்சியில் இருந்துட்டார், இவர் கீழே போக வேண்டிய நேரம், இவர் இறங்கி போகணும், அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கணும். ஆனால் அவர் எதிர்க்கட்சியினர் அவருடைய பிரச்சாரம் இவர் ஆஸ்திரேலியன் ட்ரம்ப்ன்ற மாதிரி அங்கே இருக்கவங்க நினச்சிட்டாங்க, அச்சப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சேமிப்புகள்லாம் கீழே குறைய ஆரம்பிச்சது. அவர் எடுத்த முடிவுகள், ட்ரம்ப் எடுத்த முடிவுகளால் அதெல்லாம் அவர்களுக்கு ஒரு அச்சத்தை தந்தது. இந்த அதிபரோடு, இந்த பிரதமரோடு நாம் இந்த பாதுகாப்பான ஒரு பயணத்தை நாம் தொடரலாம் அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு வந்தது. ஆனால் ட்ரம்ப்பை எதிர்த்து ஒரு வார்த்தையும் அவர் பேசவில்லை. ஆனால் அவருடைய பேச்சுக்களும் நடத்தையும் இவர் ட்ரம்ப்பை எதிர்கொள்வதற்கு, ட்ரம்ப்போடு பயணம் செய்வதற்கு, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, இந்த உறவை சீர்பட வைப்பதற்கு தகுதியான ஆளுன்னு அவங்க நினைச்சாங்க. நிச்சயமாக ஐயா, ஒரு ஆஸ்திரேலிய தேர்தல் குறித்து விளக்கமாகவும் விரிவாகவும் எங்களுக்கு சிறு சிறு தகவல்களை கூட கோர்த்து பகிர்ந்து கொண்டதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள்.